பார்வை, அதாவது ஹைபர்மெட்ரோப்பியா, தூரப்பார்வையில் ஒரு நபரால் தொலைதூரப் பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அருகிலுள்ள பொருட்கள் மங்கலாகத் தோன்றும். கண்ணின் அருகிலுள்ள புள்ளி சாதாரண தூரத்தை விட 25 சென்டிமீட்டர் தொலைவில் இருப்பதால் இது நிகழ்கிறது. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அருகிலுள்ள பொருளின் படம் விழித்திரையின் ரெட்டினா பின்னால் உருவாகிறது. கண்ணின் பின்புறத்தில் ஒளி உணர்திறன் அடுக்கு. தூரப்பார்வைக்கு 2 காரணங்கள் உள்ளன. 1. விழித்திரை மற்றும் லென்ஸின் வளைவில் குறைவு ஏற்படுவதால் லென்ஸின் குவியும் ஆற்றல் மாறுபடுகிறது. 2. கண்கோளத்தின் குவிவுத்தன்மை குறைவதால் லென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையிலான தூரம் குறைகிறது. சரியான குவிய நீளத்துடனான குவிலென்ஸ்கள் உள்ள கண்ணாடிகளை பயன்படுத்துவதன் மூலம் தூரப் பார்வையை சரிசெய்ய முடியும். இந்த லென்ஸின் காரணமாக கண்ணின் லென்ஸை அடைவதற்கு முன்பு ஒளிக்கதிர்கள் ஒன்றிணைகின்றன. கண்ணின் லென்ஸை கடந்து சென்ற பிறகு ஒளி விழித்திரையில் கண்ணின் பின்புறத்தில் ஒளி உணர்திறன் கொண்ட மேற்பரப்பு சரியாக குவிகிறது. இது ஒரு தெளிவான படத்தை உருவாக்குகிறது. சில நேரங்களில் தூரப்பார்வை குறைபாடு இளவயதிலேயே கூட ஏற்படலாம். கண்கோளமானது வழக்கமான வடிவத்தை விட சற்று தட்டையாக இருந்தால் இது நிகழலாம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் இந்த பிரச்சனை பெரும்பாலும் மிகச் சாதாரணமானதாக இருக்கிறது. அதனால்தான் சரியான கண் பரிசோதனைகள் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு தூரப் பார்வை இருப்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. உரிய நேரத்தில் இது சரி செய்யப்படாவிட்டால் பின்னர் கண்ணாடிகளை அணிவதும் கூட குழந்தையின் பார்வையை முழுமையாக மேம்படுத்தாது. குவிலென்ஸின் குவிய நீளம் நேர்மறையானது. அதனால்தான் தூரப் பார்வைக்கான கண்ணாடிகள் நேர்மறை பவரை கொண்டுள்ளன. கண் குறைபாட்டின் அளவை பொறுத்து குவி லென்ஸ்களின் வெவ்வேறு பவர் வெவ்வேறு கண் குவிய நீளத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. 3. பிரஸ்பியோபியா என்பது வயதானவர்களுக்கு ஏற்படும் ஒரு பார்வை பிரச்சனையாகும். இந்த குறைபாடு ஏற்பட்டால் கண்ணாடிகள் இல்லாமல் அருகிலுள்ள பொருள்களை தெளிவாக பார்ப்பது கடினம். மக்கள் வயதாகும்போது அவர்களின் கண்களின் குவிய ஆற்றல் பொதுவாக குறைகிறது. கண் லென்ஸைச் சுற்றியுள்ள தசைகள் லென்ஸின் குவிய நீளத்தை மாற்றும் திறனை இழப்பதால் இது நிகழ்கிறது. வயதானவர்களுக்கு கண்ணின் அருகிலுள்ள புள்ளி தொலைவில் நகர்கிறது. இது கண்ணாடிகள் இல்லாமல் அருகிலுள்ள பொருள்களை தெளிவாக பார்ப்பதை கடினமாக்குகிறது. சரியான பவர் கொண்ட குவிவு லென்ஸ்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த சிக்கலை சரி செய்ய முடியும். குவிலென்ஸ் கண்ணின் லென்ஸை அடைவதற்கு முன்பே ஒளிக்கதிர்களை சரியாக ஒருங்கிணைக்கிறது. கண்ணின் லென்ஸை கடந்து சென்ற பிறகு கதிர்கள் இன்னும் அதிகமாக ஒன்றிணைந்து விழித்திரையில் ஒரு தெளிவான பிம்பத்தை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் மக்கள் அருகிலோ தூரத்திலோ இருந்தாலும் விஷயங்களை தெளிவாக பார்க்க முடியாது. இது நிகழும்போது அவர்களுக்கு தூரப்பார்வை ஹைபர்மெட்ரோப்பியா மற்றும் கிட்ட பார்வை மயோப்பியா ஆகிய இரண்டும் உள்ளன என்று அர்த்தம். இந்த சிக்கலை சரி செய்ய பைஃபோகல் லென்ஸ்கள் எனப்படும் சிறப்பு கண்ணாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பைஃபோகல் லென்ஸ் என்பது 2 பகுதிகளைக் கொண்ட ஒரு வகை லென்ஸ் ஆகும். இதன் மேல் பகுதி கிட்ட பார்வைக்கு உதவ உள்நோக்கி குழி வளைந்திருக்கிறது. கீழ்ப்பகுதி தூரப் பார்வைக்கு உதவ வெளிப்புறமாக குவி வளைந்திருக்கிறது. இப்போதெல்லாம் இந்த சிக்கலை கான்டாக்ட் லென்ஸ்கள் அல்லது அறுவை சிகிச்சை மூலமாகவும் சரி செய்ய முடியும். ஒரு பொருளின் வெளிப்படையான தோற்ற அளவு. குழந்தைகளே, படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது PQ மற்றும் P1Q1 ஆகிய 2 பொருள்களை காட்டுகிறது. அவை ஒரே அளவு உள்ளவை, ஆனால் கண்களிலிருந்து வெவ்வேறு தூரத்தில் உள்ளன. கண்களில் பொருள் PQ உருவாக்கப்பட்ட கோணம் ஆல்பா ஆகும். இந்த கோணமானது பொருள் P1Q1 ஆல் உருவாக்கப்பட்ட பீட்டா கோணத்தை விட பெரியது. இதன் காரணமாக கண்களுக்கு அருகில் இருக்கின்ற பொருள் PQ-வானது பொருள் P1Q1 ஐ விட பெரியதாக தெரிகிறது. இதிலிருந்து நம் கண்கள்
பார்க்கும் ஒரு பொருளின் வெளிப்படையான அளவானது நம் கண்ணுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை பொறுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆல்பா பீட்டாவை விட பெரியது. பொருள் PQ-வானது பொருள் P1Q1 ஐ விட பெரியதாகத் தெரிகிறது. இதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். சிறிய விஷயங்களை தெளிவாகப் பார்க்க நாம் ஏன் அவற்றை நம் கண்களுக்கு நெருக்கமாகக் கொண்டு வருகிறோம்? ஒரு பொருளை கண்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவது அதை பெரிதாக தோற்றமளிக்கச் செய்கிறது. அதனால்தான் அது தெளிவாகத் தெரிகிறது. முற்றிலும் சரி. ஒரு பொருள் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருக்கையில் உங்கள் கண்ணுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட கோணம் அதிகரித்தாலும் கூட அது ஏன் மங்கலாகத் தோன்றுகிறது? மிக அருகிலிருக்கும் விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண்ணில் உள்ள லென்ஸ் தடிமனாகிறது, மேலும் அதன் குவிய நீளம் குறைவாகிறது. இது உங்கள் விழித்திரையில் உங்கள் கண்ணின் பின்புறம் பொருளின் தெளிவான படத்தை உருவாக்க உதவுகிறது. இருப்பினும் உங்கள் கண்ணின் லென்ஸின் குவிய நீளம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை விட குறுகியதாக இருக்க முடியாது. அதனால்தான் ஆரோக்கியமான கண்களால் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது.